என்றைக்கும் இனி திமுக ஆட்சிதான், அடித்து ஆடும் ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடு என 2 கோடி பேரை இணைக்கும் பணியில் திமுக ஐடி விங். திமுகவுக்கு போட்டியாக கொம்பு சீவப்படும் அதிமுக ஐடி விங். நேரடியாக தனி ஒரு மனிதனாக களமிறங்கி உள்ள எடப்பாடி, களமிறங்க காத்திருக்கும் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக பல்வேறு வியூக பணிகளை அமைத்து விறுவிறுப்பாக களமிறங்கி உள்ளது. அடுத்த வாரம் முதல் நானும் களத்திற்கு வருகிறேன் என எடப்பாடி கிளம்பி வருகிறார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்கள் அடிமட்ட அளவில் நடந்து கொள்ள உள்ளது, உட்கட்சிக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். என்றைக்கும் இனி திமுக ஆட்சிதான், அடித்து ஆடும் ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடு என்று 2 கோடி பேரை இணைக்கும் பணியில் திமுக ஐடி விங். திமுகவுக்கு போட்டியாக கொம்பு சீவப்படும் அதிமுக ஐடி விங். நேரடியாக களமிறங்கியுள்ள எடப்பாடி. 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு டிஜிட்டல் பிரச்சாரத்தில் வெல்லப்போவது யார், முந்தப்போவது யார் என்ற போட்டிகள் தமிழக அரசியல் களத்தில் சூடுபிடித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்னும் 10 மாதங்களே உள்ள போதிலும் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சியினர் தேர்தல் பணிகளை, அடிமட்ட பணிகளை இப்பொழுது தொடங்கிவிட்டனர். மற்ற கட்சிகளை விட திமுக தேர்தல் பணிகளை ஜெட் வேகத்தில் பல வியூகங்களை அமைத்து முன்னணி வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நம்முடைய இலக்கு 200 தொகுதிகள் என்று மேடைக்கு மேடை திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அதே நேரத்தில் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பெரும் சோதனையாள காலகட்டங்களில் எல்லாம் அதிமுக மீண்டும் அபார வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேடையில் உரையாற்றிவிட்டு உடனடியாக தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என அறிவிப்பு வெளியாகிறது. கோவையில் தொடங்குகிறது ஜூலை 7ஆம் தேதி. அதாவது திமுக அடிமட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேரடியாக களத்திற்கே எடப்பாடி வருகிறார். இதில் திமுகவை பொறுத்தவரை ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் எடுத்துவிட வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக திமுக பல்வேறு யுக்திகளை கையாளப்பட்டு வருகிறது. தற்பொழுது திமுக நிர்வாகிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக உடன்பிறப்பே வா என்னும் நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து அவர்களை நலம் விசாரித்து வருகிறார். திமுக அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு வருகிறார். இன்னும் தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்று கேட்டறிந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் எந்த அளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் விசாரித்து வருகிறார். இந்த சந்திப்பில் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை தனித்தனியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பு தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் பூத் கமிட்டியின் அவசியத்தையும் மாவட்ட செயலாளர்களிடையே எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இதில் உட்கட்சிக்குள் பல சச்சரவுகள் உள்ளரங்கில் நடைபெற்றதாக கூறப்பட்டாலுமே கூட, ஆனால் பல்வேறு சச்சரவுகளை தனது சாதனையாக்கி இருக்கிறார் எடப்பாடி. அந்த வகையில் அந்த முக்கியஸ்தர்களிடம் பூத் கமிட்டியின் அவசியத்தை உணர்த்தி உடனடியாக நான் களத்திற்கு வருகிறேன், களம் இறங்கி வேலை பாருங்கள் என்று அறிவுறுத்தி கோவையிலிருந்து புரட்சி பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்கிடையே திமுக அடுத்த கட்ட பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பை பார்க்கின்ற பொழுது 2026 மட்டுமல்ல, 2031 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் தமிழ்நாட்டை ஆளப் போகின்றோம் என்ற பெருமையுடன் இருமாப்புடன் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இது திமுகவினரிடையே எழுச்சியாக பெற்றிருந்தாலும் தமிழக மக்களிடம் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று கூறிய ஜெயலலிதா அடுத்த 10 ஆண்டில் களத்திலேயே இல்லாமல் ஆகியிருக்கிறார். அந்த வகையில் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், பெண்கள் முன்னேற்றம் சார்ந்த திட்டங்கள் முன்னுரிமை அளிக்க அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்
தொடர்ந்து உத்தரவிட்டு அதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் 10,000 முகாம்கள் நடத்தப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டுள்ள அனைவருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருந்தாலும் திமுகவில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை ஜூலை 1 முதல் முதலமைச்சர் தொடங்க உள்ளார். அடுத்த நாள் அனைத்து மாவட்டங்களில் உள்ள இடங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைக்க வேண்டும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 68,000 வாக்குச்சாவடிகளிலும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்பட உள்ளது. இது தமிழகத்தில் முதல் முறையாக அரங்கேற உள்ளது. இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை முகவர்கள், மற்ற அணிகளாக பார்க்கப்படுகிற இளைஞர் அணி, மகளிர் அணி போன்ற நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் என ஒவ்வொரு பூத்துகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இணைந்து இந்த குழுவினர் சென்று வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு வீட்டிலும் தலா 10 நிமிடம் அமர்ந்து அங்கே இருக்கும் வாக்காளர் பெருமக்களில் 30% பேரை திமுக கழகத்தில் இணையக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. 2 கோடி பேரை திமுக கழகத்தின் உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த 4 ஆண்டு சாதனைகளை அவர்களிடம் டிஜிட்டலாக ஒரு செயலின் மூலமாக, ஒரு படிவம் மூலமாக அவர்களை இணைக்கக்கூடிய முயற்சிகளை திமுக ஐடி விங் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தொகுதிகளில் வாக்குச்சாவடி பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்களுக்கு திமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளித்து இருக்கிறார்கள். அந்த பயிற்சியில் பூத்களின் பாகங்களை பிரித்து கொண்டு அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறார்கள். இந்த முயற்சி இதுவரை இந்தியாவில் நடந்ததில்லை, ஏன் உலகிலேயே எங்கும் நடந்ததாக எங்கும் அறியப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும் என திமுக ஐடி விங் மாநில செயலாளரும் அமைச்சருமான DRP ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவின் இந்த தேர்தல் வியூக பணிகளை பார்த்தால் சுமார் 2 கோடி வாக்காளர்களை கவரும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. திமுகவை ஒப்பிடுகையில் அதிமுகவின் ஐடி விங் வேகம் குறைவாகவே இருக்கிறது. அடுத்த மாதம் முதல் மக்கள் சந்திப்பு பயணத்தை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க உள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. திமுக போன்று அதிமுக ஐடி விங்கின் பணி விறுவிறுப்பாக இல்லாமல் சுணக்கத்தில் இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மனித உரிமை என அனைத்தையும் நான் மீட்டு தருவேன். இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பு தேர்தல் களத்தை திமுக வெர்சஸ் அதிமுக என்று மாற்றியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடந்த 2 நாட்களாக சென்னையில் நடைபெற்றது. இதில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்களை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி விளக்கி கூறியதாக தெரிகிறது. பெரும் படையுடன் தேர்தல் களம் நோக்கி ஸ்டாலின் செல்கிறார். தனி ஆளாக எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு செல்கிறார். இன்னும் சில வாரங்களில் மக்கள் சந்திப்பு, சுற்றுப்பயணம் என்று தலைவர்கள் ஆரம்பிக்கும் போது தேர்தல் களம் சூடாக இருக்கும். பார்க்கலாம், இதில் இறுதியாக வெல்லப்போவது யார், இடையில் விஜய் என்ன செய்ய போகிறார், அவரது அரசியல் ஆட்டத்தை பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறது என்பதை அவ்வப்பொழுது நமது அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் கிங் வாய்ஸில் அவ்வப்பொழுது சுட சுட காணலாம். அதுவரை இணைந்திருங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.